தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. பல பேரை எடை போட்டு பார்க்குறோம். ஆனால் நம்மளை யாராவது புரிஞ்சுப்பாங்களா? நமக்கு அழுத்தம் கொடுக்காம யாராவது இருப்பாங்களா? நம்மளை கீழே தள்ளாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டும் இருக்கிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இந்த வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா? இது யாருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு கடகராசிக்கு ஆப்டாக இருக்கும். கடகராசி பிள்ளைகளுக்கு இது ஆப்டாக இருக்கும். எத்தனை கொடுமைகள், எத்தனை சோதனைகள் பிறப்பிலிருந்து இன்று வரை, நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். இந்த கடுமையான ஒரு சூழ்நிலை, நிதிநிலையாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், திருமண பந்தமாக இருக்கட்டும், இல்லற பந்தத்தில் குடும்ப பந்தமாக இருக்கட்டும், அரசியல், கலை, எந்த பந்தமாக இருக்கட்டும், இதில் சிக்காம வெளியிலே வர முடியாது. கடகராசி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நேர்மை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெறி, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திமிர், இதுதான் உங்களை வெற்றி பெற வைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நேர்மை, வெறி, திமிர், இது மூணும் உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக இருக்கும். இந்த மூணையும் நீங்கள் வெளியில் காட்டிக்கவே வேண்டாம். ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஸ்ரீசக்கரம் இருக்கணும். கடகராசி இருந்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கணும். சின்னதாக ஒரு எந்திரமாவது கையில் வச்சிங்க, பேக்கில் வச்சிங்க, வீட்டில் வச்சிங்க. ஸ்ரீசக்கரம் மனசை ஒருநிலைப்படுத்துறது. ஒருத்தன் பேசுகிறாங்கிறதுக்காக உடனே பேசிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நம்ம திமிருக்கு, நம்மளுடைய வெறிக்கு அது தீனியாகாது. அதுதான் நான் சொல்கிறேன். யார் பேசினாலும் கேட்டுக்குங்க. பொறுமை வேணும். உங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் எதுக்கும் தலையாட்டாதீங்க. உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும் செவி கொடுங்க. அன்புங்கிறது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த இமிப்பொழுதில் இப்படிங்கிறதுக்குள்ளே அன்பு நிறைய இடத்துக்கு வரும். நீங்கள் பார்த்துறீங்களா? இனிப்பு ஒரு இடத்துல இருக்குன்னா எறும்பு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இந்த மழை பெஞ்சதுன்னா ஈசல்னு ஒன்று வரும். மழை பெஞ்ச காலத்தில் அது எதில் உருவாகுது? ஒரு புழுவில் தான் உருவாகும். எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அது புழுவாகும். அது பார்த்திங்கன்னா அந்த எறும்புலேருந்து வர்றது தான் ஈசல். கரையான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலலாம் வரும். சக்குன்னு அது ஈசலாக மாறும். ஒரு வினாடி பொழுதில் எல்லாமே அது அழிஞ்சும் போடும். அது அழிஞ்சும் போயிடும். அது மழை காலத்தில் மட்டும் உருவாகும். இந்த ஈரப்பசையில் வர்றது. அப்போ உங்களுக்கு எதிரிகள் எப்படி இருப்பாங்க? ஈசல் மாதிரி. ஆனால் கொஞ்சம் தொந்தரவு தான், ஆனால் மறைஞ்சிருவாங்க. நம்ம தான் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். என்றைக்குமே கடகராசிக்காரவங்க பதிலுக்கு பதில் கொடுக்கும்போதும், எதிரிகளுக்கு முன்னாடி நம்மளுடைய கோபத்தினால் ஏதாவது வார்த்தைகளை விடும்போதும் தான் கடகம் டவுன் ஆகுறீங்க. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்து பாருங்களேன். என்னையா என்ன அடித்தாலும் தாங்குறாய்யா அப்படின்னு ஒரு பேர் வாங்கிடுங்க. என்னையா பொம்பளையாவ கடகராசியில் பிறந்திருக்கிறான்னா என்ன ஒன்றுமே, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அந்த அம்மா ஒன்றும் பேச மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பேர் எடுக்கணும். அப்படி பேர் எடுத்துட்டோம்னா அந்த பொறுமை தான் வில் பவர்னு பேர். இதுதான் நம்மளோட வில் பவர். உங்களுக்கு விதி மாறும். உங்களுக்கு விதி மாறும். எல்லாருக்கும் நீங்கள் தண்ணி காட்டலாம். எதிரியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எதிரியும் உங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. யானைக்கும் அடி செருக்கும். பல ஜென்மம் பாவம் உங்களுக்கு தீரும். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். கோபம் படக்கூடாது.
இந்த கோபம் நம்மளை டோட்டலி டவுன் ஆக்கிடும். நம்ம எவ்வளோ நாள் ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சுருந்தோமோ, எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சுருந்தோமோ, அந்த கோட்டையை அழிக்க வச்சிடும். இதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு உருவாகிற ஈசல், புரோஜனமே இல்லாத ஈசல் என்ன பண்ணுது? அதோடைய டிப்ரெஷனுக்கு நாம் தாங்க முடியாமல் நம்ம துள்ளி குதிச்சிருவோம். துள்ளி குதிச்சதை ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க, நம்ம காலியாகிடும். இதை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. கடகம் என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் மனசில் ஒருத்தவங்களை பற்றி பார்க்குறீங்கன்னா அவங்கள கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நல்லவன் யார், கெட்டவன் யார் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்களை கரெக்டாக தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் கரெக்டாக பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. கரெக்டாக தப்பாக பண்ணுறதை அவன் நினச்சிக்கணும். உங்களுக்குள்ள இமேஜை நீங்களே மாற்றணும். கடவுள் இதை தான் எதிர்பார்க்குறாரு உங்கள்கிட்ட. எல்லா ரகசியத்தையும் நீ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு உனக்கு நான் ரகசியம்னு கொடுக்குறேங்கிறார் கடவுள். உன்னுடைய அனுபவம் உனக்கு ரகசியம். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கனே எனக்கு தெரிஞ்சிக்கக்கூடாது. கடவுளுக்கே தெரியக்கூடாது கடகம் நினைக்கிறது. புரியுதா? இவ்வளோதான். சின்னதாக கோடு போடுங்க, அது பெரிய ரோடாக மாறிடும். நம்பலாம். இதெல்லாம் சும்மா கதை சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? கதையே கிடையாது. இறங்கி பார்ப்போம், களத்தில் இறங்க பார்த்துருவோம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல முடிவு பண்ணுங்க. சின்னதாக ஒரு கோடு. என்ன கோடு? நான் திமிரான ஆள், எனக்கு வெற்றி தான் வேணும், எனக்கு வெற்றி மேலே ஆசை, நான் நல்லா வாழணும், இந்த எண்ணத்துக்குள்ளே வாங்க. அது உங்களை கொண்டு போகும். இதுக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம குறைச்சிக்கணும். ஒரு விஷயத்தை குறைச்சிக்கணும். என்ன? என்னுடைய வெற்றிக்காக எதையும் இழக்க நான் தயார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இந்த எல்லாம் வேணும்னு நினைக்கும் போது தான் நம்மளால் முன்னேற முடியல. ஏதாவது ஒன்று விட்டு போய் தான் ஆகணுன்னும் போது நம்ம நல்லா தானாக வந்துடுறோம். கடகம் அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்கும். அது ஒன்று எப்படி? பலமாக கிடைக்கும். புரியுதா? கடகராசிக்காரங்க, ஒரு குதிரையை இழந்தீங்கன்னா 2 யானை கிடைக்கும். 2 யானையை இழந்தா 4 சிங்கம் கிடைக்கும். இப்படி தான் கடகம், அதோட பலம் அது. ஆனால் கடகராசிக்காரவங்களை நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் உங்களுடைய இயலாமையை சொல்லக்கூடாது, அழுதுறக்கூடாது. உங்கள் ஃபேஸில் க்ரையிங் வரவே கூடாது. ஆனால் நிறைய வரும். அந்த க்ரையிங் வந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு அச்சொச்சோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் கடைசி ஆப்பு. அதுக்கு பிறகு நீங்கள் முன்னேற முடியாது. உங்களை யாரும் இறக்கப்படக்கூடாது. உங்களை பார்த்து யாரும் இறக்கப்படக்கூடாது. அப்புறம் ஆளுக்கால் அட்வைஸ் பண்ண வந்துடுவான். ஒரு அட்வைஸும் கரெக்டான அட்வைஸாக இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள், குருவுடைய துணை கொண்டவர்கள். இப்போ உங்கள் தைரியத்தை பார்த்துட்டு தான் நிறைய நண்பர்கள் வருவாங்க. அதான் சொன்னேன்னா, உங்களை தேடி பலம் கொண்டவர்கள் வருவாங்க. உங்களுடைய கனவு, உங்களுடைய எண்ணம் என்றைக்கும் ஜெயிக்கும், என்றைக்கும் ஜெயிக்கும். அழாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களை நீங்களே அழுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே வருத்தப்பட வச்சுக்கிறீங்க. இங்கே ஆரம்பிங்க. இன்னிலேருந்து ஒத்தறி தள்ளுங்க சில விஷயத்தை. வாங்க வெளியில். சந்திரன், குரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கார்கள். உங்களுக்கான விதி மாறும் நேரம் ஆரம்பம். உங்களுக்கான சூட்சமத்தை அடுத்த பதிவில் சொல்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.